அப்படி வணக்கம். ஒரு ஜாப் இங்கிருந்து அப்படின்னா பழனி மண்டப பாலிடெக்னிக் காலேஜ், ஓகேவா? கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். என்ன ஜாப் தான் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ஸ்கில் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 10 போஸ்ட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கில் அசிஸ்டன்ட், ஓகேவா? அது அந்த ஐடிஐ முடிச்சிருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு அந்த ஐடிஐ என்டிசி சர்டிஃபிகேட் இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஐடிஐ ட்ரைவில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில், பேசிக் இன்ஜினியரிங், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஓகேப்பா? உங்களுக்கு சம்பளம் வந்து 19,500 ஸோ நல்ல சேலரி. ஓகே, தென் நோட் ஃபார் ட்ரேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏஜ் லிமிட் வந்து நாட் மோர் தென் 30 years, ஓகேவா? 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. தென் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் கீப்பர், ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸ்டோர் கீப்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் 10% போதும், சேலரி 19,500. அதே தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் அதே தான் 10% போதும், 19,500. டைப்பிஸ்ட்டுக்கு 10% போதும், ஆனால் ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அல்லது ஹையர் சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் லோவர் ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த லாஸ்ட் பார்த்துக்கோங்க. இது சம்மந்தமாக நீங்கள் டைப்பிங் கிளாஸ் போய்க்கணும், ஓகேவா? அடுத்து கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ், ஓகேவா, வச்சுக்கணும். இதில் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனில், ஓகேவா? ஸ்கேல் பை சம்பளம் அதே தான் 19,500. நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட் கிளர்க், ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு 10% போதும், ஆனால் ஏஜ் வந்து டிஃபர் ஆகுது. ஒரு கேஸ்ட் பேஸ், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி 37, 34, 32, ஆனால் எல்லாருமே 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஆனால் அப்புறம் இது வந்து டிஃபர் ஆகுது ஒரு கேஸ்ட் பேஸ் பண்ணி. நீங்கள் எந்த கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் சேலரி 15,900 டு 50,000 வரைக்கும் இருக்கும், ஓகேவா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டும் அதே தான். ஏஜ் பாஸ் ஆகணும், ஸோ ஏஜும் டிஃபர் ஆகுது. அதே தான் சம்பளம் 15,700, ஓகேவா? அதர் அலவன்ஸும் உண்டு, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ராவல் அந்த மாதிரி கொடுப்பாங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இந்த வெப்சைட் போயிட்டு இவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி இந்த அட்ரஸ் நான் அதை காட்டுறேன், ஓகேவா? இந்த அட்ரஸ், இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிவிடணும், ஓகேவா? அவங்க டெய்லி இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 23/3/2025 மாலை 5:30க்கு முன்னர், ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே அனுப்புங்க. இந்த வெப்சைட், இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே என்னோட டெலிகிராம் குரூப்பில் போடுறேன். குரூப் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.